எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. இன்றைய காலகட்டத்தில் சயாட்டிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய முதுகு வலி எல்லாரையும் பாடாப்படுத்துது இல்லையா? முதுகு ஆரம்பிக்கும் போது தசைகளில் ஆரம்பிக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாள்பட முதுகு தண்டுவடத்தில் உள்ள டிஸ்க்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜவ்வை போய் அது பாதிக்கும். அந்த ஜவ்வு தொடர்ந்து பாதிக்கப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும்போது அந்த இடத்துல இருந்து வரக்கூடிய சயாட்டிக் நர்வை போய் அழுத்தும் போது தான் நம்ம நரம்பில் பிரச்சனை ஏற்பட்டு சயாட்டிக்கா நம்மளுக்கு வருது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா முதுகு வலியோடி சேர்த்து ஒரு காலில் வலி பரவும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா 2 கால்லையும் வலி பரவும். இதைத்தான் நம்ம சயாட்டிக்கான்னு சொல்கிறோம். இது வருவதற்கான காரணங்கள் பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு இதுதான் சொல்ல முடியாதுங்க. சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம உடல் உழைப்பு போட்டே இருக்கோம் இல்லையா? சில நேரங்களில் பொசிஷன் கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணுறதில்ல. வீட்டில் சோஃபாவில் ஒரு மாதிரி இம்ப்ராப்பராக படுத்து தூங்குறது, டிவி பார்க்குறது, ரொம்ப நேரம் உட்கார்ந்த வாக்கில் வேலை பார்க்குறது, ரொம்ப நேரம் நின்றுட்டே வேலை பார்க்குறது, இதெல்லாம் இதற்கான ஒரு காரணிகள். பெண்கள் பார்த்திங்கன்னா வேலை பார்க்கும்போது டீச்சர்ஸாக இருப்பாங்க, அவங்க ரொம்ப நேரம் உட்காந்தோம் இன்னும் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஏன் இன்றைக்கி கம்ப்யூட்டரில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கும் அந்த பிரச்சனை வருது. முக்கியமாக வீட்டிலேயே பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் ரொம்ப நேரம் கிச்சனில் வேலை பார்க்குறாங்க இல்லையா? அவங்க தான் பெருமளவு பாதிக்கப்படுறாங்க. ஆஃபீஸில் கம்ப்யூட்டரில் வேலை பார்த்தாலும் சரி, இல்லைனா கூலி வேலை பார்த்தாலும் சரி, தொடர்ந்து உடல் உழைப்பை போடும்போது ஒரே பொசிஷனில் ரொம்ப நேரம் நிற்கும் போது இந்த நரம்பு அழுத்தப்பட்டு தண்டுவடம் அழுத்தப்பட்டு உங்களுக்கு சயாட்டிக்கா பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. நம்ம முதுகு தண்டவடத்தில் லம்பார் ஏரியான்னு சொல்லுவோம். இதில் L1, L2, L3, L4, L5 அது கீழே சேக்ரம் போகும். அது S1லேருந்து S5 வரைக்கும் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த L5, S1 அதாவது அந்த லம்பார் போனுக்கு கீழேயும் சேக்ரம் போனுக்கும் மேலேயும் ஒரு டிஸ்க் இருக்குல்ல, இதை தான் நம்ம L5, S1 சொல்லுவோம். இந்த L5, S1 பாதிக்கப்படும் போது தான் பெருமளவு சயாட்டிக்கா பிரச்சனை நம்மளுக்கு வரும். நரம்புங்கிறது என்னங்க, ஒரு டியூப் மாதிரி தான் இருக்கும். ஒரு பைப்பில் தண்ணி வந்துகிட்டே இருக்குங்க. அதை நீங்கள் ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் அழுத்தமாக பிடிச்சி வச்சா என்ன ஆகும்? தண்ணி வருமா? வராது. ரொம்ப நேரம் அழுத்தி வச்சா என்ன ஆகும்? அந்த பைப் லைனே டேமேஜ் ஆகும் இல்லையா? அதே மாதிரி தான் நரம்பு ஆரம்ப காலகட்டத்தில் அழுத்தப்படும் போது ஒரு விதமான வலி மட்டும் தான் பரவும். ஆனால் தொடர்ந்து அழுத்தப்படும் போது நரம்பு டேமேஜ் ஆகி அப்படியே சில பேருக்கு டிங்லிங் சென்சேஷன் பாதங்கள்லேயோ கால் விரல்கள்லையோ வரும். ஒரு மாதிரி நம்னஸ்ன்னு சொல்லக்கூடிய மரத்து போகக்கூடிய தன்மை வரும். இதெல்லாம் நரம்பு பாதிக்கப்பட்டுருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம கவனம் கொடுக்கலன்னா பெர்மனண்ட் டேமேஜ் ஏற்பட்டுச்சுன்னா கால்கள் முடமாகக்கூடிய பிரச்சனை கூட இதனால் வர வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபுட் ட்ராப்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுவும் வர வாய்ப்பு இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வலி இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். போக போக மசிலில் வீக்னஸ் வருங்க. நாள்பட மூமெண்ட்டே பாதிக்கப்பட்டு சில பேருக்கு நிற்க முடியாத தன்மை, நடக்க முடியாத தன்மை, சில பேர் வீல் சேர்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வரது வரைக்கும் ஏன் நம்ம விடணும்? அதனால் ஆரம்பத்திலேயே நம்ம கேர் எடுத்துக்கணும். ட்ரீட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா முதலாவது மெடிசின் தாங்க. நரம்புக்கு தேவையான வைட்டமின் மாத்திரை ரொம்ப சிவியராக இருந்தால் நரம்பு ஊசி போடுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா அதில் அந்த கரண்ட் வைக்கிறது, அந்த மாதிரி மிஷின், அப்புறம் சில பயிற்சிகள் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு கண்ட்ரோலாக வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாள்பட்ட வலி அப்படின்னா சரியாகலாம் அப்படின்னா இப்போது சர்ஜரிக்கு முந்தின ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் ஆகட்டும், நிறைய தெரப்பிலாம் வந்திருக்கு. ரொம்ப கடைசியான ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தான் பண்ணணும். சர்ஜரி பண்ணும்போது அந்த அழுத்திட்டு இருக்க டிஸ்கை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா ஒரு ஸ்பேஸ் ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணுவாங்க. இதனால் நரம்புக்கு மேலே உள்ள அழுத்தம் கொஞ்சம் குறையும். ஆனால் சர்ஜரிக்கு அப்புறம் கூட ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டு பயிற்சிகள் கண்டிப்பாக பண்ணணும். எதுக்கு நம்ம ஆப்ரேஷன் வரைக்கும் நம்ம போகணும் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், இந்த முதுகு வலி ஆரம்பத்திலே வந்தாச்சுன்னா நீங்கள் இம்மிடியேட்டாக டாக்டரை பார்த்து மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிங்கன்னா இந்த அளவு காம்ப்ளிகேஷன் வராமல் தடுக்க முடியும் இல்லையா? ஏன்னா ரொம்ப முத்தி போச்சு அப்படின்னா நரம்பு மொத்தமாக பாதிக்கப்பட்டுச்சுன்னா உடம்புல சுரணை இல்லாமல் போயிருங்க. நிற்க முடியாமல் நடக்க முடியாமல் போவதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிளாடர், பவல் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நரம்பு தானே சப்ளை பண்ணுது. அப்போ நரம்பே போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதனால தான் சொல்கிறேன், இந்த சயாட்டிக்கா பிரச்சனையை நரம்பு பிரச்சனை, மசிலில் உள்ள பிரச்சனைன்னு விடாமல் நம்ம ஃபுல்லாகவே இது ஒரு முக்கியமான விஷயம் நினச்சி செயல்பட்டிங்கன்னா ஆரம்பத்திலே நம்மளால் இதை தடுக்க முடியும். இன்றைக்கி எத்தனையோ நோயாளிகள் சயாட்டிக்கா பிரச்சனையால் குணமாகி இப்போ நார்மல் ஆகிட்டாங்க. நீங்கள் எந்த அளவு சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ அந்தளவு உங்களுக்கு சீக்கிரம் சரியாகும். நீங்கள் டிலே பண்ணால் அப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் வரதும் டிலே ஆகிடும். அதனால் பயப்படாதீங்க. எல்லாத்துக்கும் அட்வான்ஸ்டாக இப்போ நல்ல மருத்துவம் இருக்குது. நீங்கள் நம்பி மருத்துவம் பண்ணிங்கன்னா நல்லபடியாக சரியாயிருவீங்க. இது முக்கியமான விஷயம் நினச்சிங்கன்னா உங்களை சுற்றியுள்ள ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வரையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.